சீட்டுகளை கலைத்து போட்ட ட்ரம்ப், உலக அரசியலே மாறிப்போச்சு. சைடு கேப்பில் சீனா செய்யும் காரியம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நடவடிக்கைகள் உலக அரசியலையே புரட்டி போட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவும் பாகிஸ்தானும் நெருக்கம் காட்டி வரும் நிலையில் அதை சீனா உற்று கவனித்து வருகிறது. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் உலக அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார். அவரது நடவடிக்கைகளால் புவிசார் அரசியல் தலைகீழாக மாறி வருகிறது என்றே சொல்லலாம். மோதலை நிறுத்தவே எல்லாவற்றையும் செய்வதாக ட்ரம்ப் சொன்னாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் புவிசார் அரசியலை புரட்டி போடுவதாகவே இருக்கிறது. இந்தியா மீது வரி விதித்த ட்ரம்ப் பாகிஸ்தான் மீது எந்த ஒரு வரியும் விதிக்கவில்லை. ட்ரம்ப் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட சில பல மாற்றங்களை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். முதலில் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையேயான உறவு நெருக்கமடைந்து வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டில்தான் அமெரிக்கா இருந்தது. இதனால் சீனா பாகிஸ்தானிடையே உறவு நெருக்கமானது. சீனாவிடம் இருந்து அதிக அளவில் நிதி உதவி, இராணுவ உதவிகளை பாகிஸ்தான் பெற்று வந்தது. இந்த சூழலில்தான் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையேயான உறவு மீண்டும் மேம்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வெளிப்படையாக மோதல் இல்லை என்றாலும் கூட இரு நாடுகளுமே கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களிலும் நேர் எதிரான நிலைப்பாட்டையே எடுத்துள்ளன. அப்படி இருக்கும்போது தனது முக்கியமான நட்பு நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தான் இப்போது அமெரிக்கா பக்கம் செல்வதை சீனா உற்று கவனித்து வருகிறது. இது தொடர்பாக கேள்விக்கு சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மாவ் நிங் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். சீனாவும் பாகிஸ்தானும் சிறந்த நண்பர்கள் என்றும் எல்லா காலத்திலும் தங்களுக்குள் ஒரு கூட்டணி இருக்கும் என மாவ் நிங் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவு என்பது இரு நாடுகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட விவகாரம். மேலும் சீனா பாகிஸ்தான் இருதரப்பு உறவு எந்த ஒரு மூன்றாவது நாட்டினாலும் பாதிக்கப்படாது. அதேபோல சீனா பாகிஸ்தான் உறவும் எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரானது இல்லை என்றார். அதே நேரம் மாவ் நிங் அத்தோடு நிற்கவில்லை. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே சீனாவிற்கு முக்கியமான அண்டை நாடுகள் என்றும் இரு நாடுகளுடனும் நட்பு ரீதியான ஒத்துழைப்பை மேம்படுத்த செய்யும் சீனா ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதைதான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இந்தியா சீனா இடையே கல்வான் மோதலுக்கு பிறகு பதற்றம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக நிலைமை மெல்ல சீராகி வருகிறது. இரு நாடுகளும் நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளன. மேலும் நேரடி வர்த்தகத்தையும் சீக்கிரம் தொடங்க முடிவெடுத்துள்ளன. மேலும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட இந்தியா வந்துள்ளார். பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசினார். அமெரிக்கா பாகிஸ்தான் நெருக்கம் காட்டி வரும் சூழலில் இந்த பக்கம் இந்தியா சீனா உறவு சீராகி வருகிறது. ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக வரிகளை விதிக்கும் சூழலில் சீனாவுக்கு நெருக்கமாக இந்தியா செல்வது கவனிக்க வைப்பதாக இருக்கிறது. ட்ரம்பின் இந்தியா மீது வரி விதித்தையும் கூட கடுமையாக சீனா விமர்சித்திருந்தது. இப்படி ட்ரம்ப் கலைத்து போடும் ஆட்டத்தால் புவிசார் அரசியல் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது. அதே நேரம் இது தற்காலிகமானது இல்லை, இதே நிலை நீடிக்குமா என்பதை நாம் மேலும் சில காலம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.